வணக்கம். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேற மனம் உறுதியாகவும் மிக தெளிவாகவும் சிந்தியுங்கள். பிரபஞ்சம் உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றும். யூ ஆர் வித் பிகேகே இன் லவ் டீசன்ஸ் வித் பிகேகே. நான் ரொம்ப டயர்டாக இப்போ தான் வீட்டுக்கே வரேன். நிறைய வேலைகள் பண்ணிகிட்டு இருந்தேன். காலையிலேருந்து விடாமல் காலையில் ஒரு 4-5 மணிலேருந்து என்னோடய மெடிடேஷன், பூஜை எல்லா வேலையும் முடிச்சு அப்படி மெதுவாக பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு டார்கெட். எனக்கு வயசு 75, உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன்னா எல்லா வேலையும் பண்ணுவேன். நாங்கள் கொஞ்சம் ஃப்ளாட்ஸ் கட்டியிருக்கோம், அதை மார்க்கெட் பண்ணணும்னு நான் தான் பண்ணுவேன். கட்டிடுவாங்க, நான் மார்க்கெட் பண்ணிவிடுவேன். ஒரு அட்மிஷன் போடணும் ஸ்கூலில், நான் தான் பண்ணுவேன். அந்த ஒரு முடியாத ஒரு விஷயத்தை நான் செஞ்சு முடிப்பேன். ஏன் செஞ்சு முடிப்பேன்னா எனக்கு அந்த டார்கெட். அது என்ன ஆச்சுன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு சின்ன இன்சிடெண்ட் எப்படி எனக்கு மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யுது அப்படின்றதுக்காக ஒரு 15 டேஸ், 10 நாள் கூட இல்லை, 15 நாளுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃப்ளாட் வாங்குறேன்னு ஒரு பொண்ணு வந்தது. அந்த பொண்ணு ரொம்ப நாள் முன்னாடி எங்கிட்ட வந்தது. அதுக்கு ஃப்ளாட் விற்கணும்னு சொல்லிச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி விற்கணும், அதுக்கு பட்டா இல்லாது எல்லா உதவிகளும் நான் அவளுக்கு செஞ்சுட்டேன். ஆனால் அவள் என் ஃப்ளாட் வாங்குவான்னு நான் செய்யலை. அப்புறம் அவளே வந்தா, மேடம் நான் விற்றுட்டேன், பணம் வச்சுருக்கேன், இப்போ எடுத்துக்கிட்டேமான்னு. சரின்னு வந்தா. ஒரு நாள் வந்தா, 2 நாள் வந்தா, ஒரு வாரம் வந்தா. அப்புறம் அந்த பேப்பர்ஸ் இந்த லாயத்தை கொடுன்னா அந்த ஏதோ ஒரு பேப்பரில் ஒரு டிஃபெக்ட் சொன்னாங்க. ஆல்ரெடி 12 ஃப்ளாட் விற்ற இடம். ஏன் இந்த கதையை சொல்கிறேன்னா ஜனங்க எப்படி நம்மளை பண்ணுறாங்க, நாம் எப்படி வரணும். ஏதோ சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிட்டா. நான் நினச்சேன் என்னோடய டார்கெட் 31ஆம் தேதிக்குள்ளே இந்த ஒரு ஃப்ளாட்டை நான் விற்றே ஆகணும். ஒன்றுமே பண்ணலைங்க. அப்படியே உட்காந்துட்டு ஒரே ஒரு பவர்ஃபுல் மெடிடேஷன். நான் கொஞ்சம் 4:30 மணிக்கு காலையில் எழுந்துக்கிற ஆள். ஆனால் காலைல 4:30 மணிக்கு எழுந்து அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் என்னுடைய டிசையர் நான் சொன்னேன். இந்த மாதிரி, தேங்க்யூ யூனிவர்ஸ், ஐ சோல்ட் 1A நவ். இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு சொல்லிட்டே வந்தேன் பாருங்கள். ஒரு 5-6வது நாள் நான் இதை மெடிடேஷன் ஆரம்பித்து சொல்லி 6வது நாள் ஒரு நல்ல மனுஷன் எங்கூட பேசி முடித்து இன்றைக்கி கரெக்டாக அந்த அம்மா வேண்டான்னு சொன்ன நாள்லேருந்து 15வது நாள் அந்த ஃப்ளாட்டே ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டேன். முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக உட்காந்துருக்கேன். டார்கெட் அச்சீவ்டு. எனக்கு இந்த வயசில் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும்னா உங்களால் ஏன் முடியாது? நீங்கள் எண்ணங்கள், கரெக்டான வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணால், கரெக்டான விஷயங்கள் யூஸ் பண்ணால் காசு வரும், எண்ணங்கள் நிறைவேறும். நிறைய விஷயங்கள், ஒரு பணம் வேணுமா, அந்த அமௌண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணி கரெக்டான டைமில். நீங்கள் எல்லோரும் காலையில் பிரம்மமுகூர்த்தத்தில் எழுந்துக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் நீங்கள் அது செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இன்னொரு மெத்தட் சொல்லேன், டெஸ்லா மெத்தட்னு பேர். 3 தரம் காலையில், 6 தரம் மத்தியானம், ஈவினிங் நைட் 9 தரம் ஒரே விஷயத்தை எழுதணும். மேனிஃபெஸ்ட் பண்ணணும், சொல்லணும், எழுதணும். நீங்கள் பாருங்களேன், எனக்கு 30 லட்சம் ரூபாய் இப்போது கிடைத்து விட்டது, நன்றி. 3 தரம் காலையில் எழுதுறீங்களா, மத்தியானம் அதே மாதிரி 6 தரம் எழுதுறீங்களா, சாயங்காலம் 9 தரம் எழுதுங்க. அதே மாதிரி தான் எனக்கும் என் கணவருக்கும் மிக சந்தோஷமான வாழ்க்கை, அமைதியாக இருக்கிறது அப்படின்னு எழுதுனீங்களா, அதே மாதிரி எனக்கு இந்த வேலை கிடைத்து விட்டது, ரொம்ப மிக்க நன்றி. இதெல்லாம் a part of your manifestation. Choose the right word. Believe it is happening. அடமெண்ட்டாக இருங்க. சில கொஞ்சம் இந்த தடங்கள் பாருங்கள். எனக்கு அம்மா நிறைய தடங்கள் வரும், நிறைய தட்டி கழிப்பாங்க, நிறைய விஷயங்கள். அதை பார்த்து ஐயோ நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணேன், எனக்கு சரியாகவே வரல, அது நடக்க மாட்டேங்குது மேடம் அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு நடந்ததுன்னா உங்களுக்கே நடக்கக்கூடாது சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். நீங்கள் இதை முயற்சி பண்ணணும். டூ டெஸ்லா மெத்தட், யூ வில் டெஃபினெட்லி வின். யோசனை பண்ணிகிட்டே இருங்க. என்ன விஷயமோ அது சம்மந்தமாகவே யோசனை பண்ணுங்கள். அது சம்மந்தமாகவே காசு ஒன்றும் இல்லாமல் பீரோலேருந்து காசு எடுத்து வச்சு திரும்பி வைங்க. ஓகேங்களா? இதே ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க. ஓகே. கடைசியாக சில விஷயங்கள் சில பேருக்கு சொல்ல விரும்புகிறேன். எனக்கு ஒரு 70 வயதுள்ள ஒரு நண்பர் பேசினாங்க. நான் நம்பர் கொடுத்துருந்தேன், பேசினாங்க. நான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கேன், ரொம்ப மனசு இதுவாக இருக்கேன். நான் கேட்டேன், என்ன மனசு கஷ்டமாக இருக்கீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு மாதிரி அப்செட். சொன்னேன், உங்களுக்கு குழந்தைகள் இருக்கா? குழந்தைகள் இருக்குது. எப்படி இருக்குது? எல்லோரும் நல்லா இருக்காங்க. குழந்தைகள் ரொம்ப அருமையாக பார்த்துக்கிறேன். மை டாட்டர் இன் லா இஸ் குட், மை சன் இஸ் குட், எவ்ரிபடி இஸ் குட். ஐ திங்க் வாட் இஸ் ராங்?
நத்திங் எல்ஸ் இஸ் லேக்கிங். இல்லை, நம்ம என்னென்னா இல்லாத ஒரு விஷயத்தை தேடி போகாதீங்க, இருக்கிற விஷயத்தை சந்தோஷப்படுங்க. நீங்கள் சந்தோஷப்படப்பட சந்தோஷமும் மன அமைதியும் உங்களை தேடி வரும். இது என்னுடைய அந்த சகோதரிக்கு சொல்லிக்கிறது. இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுங்க. எல்லாருமே ஒரு தத்தளிப்பில் இருப்போம். ஆனால் உங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப நல்லா அமைதியாக இருக்குல்ல, என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் யுவர் செல்ஃப், லிசன் டு மியூசிக், டூ வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, டோன்ட் டூ எனிதிங் வாட் யூ டோன்ட் வாண்ட். அடுத்தது இன்னொரு சகோதரி கலைவாணியின் பேர். உங்கள் வீடியோ பார்த்தப்பறம் தான் நான் வாழணும்னு நினச்சேன். தப்பம்மா, தப்பான முடிவு எதுக்குமே வராதிங்க. இன்றைக்கி நடக்கிற விஷயம் இன்னையோடு முடிஞ்சது. நல்லதோ கெட்டதோ போயிடும். நாளைக்கு புது ஒரு விஷயம் வரும், அது நல்லதாகவே இருக்கும். உங்கள் உயிரை மாய்த்து கொள்ளவோ வாழ்க்கையை வெறுக்கவோ உங்களுக்கு உரிமையே கிடையாது. கடவுள் இந்த உயிரை கொடுத்தான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த உயிரை நல்லபடியாக வச்சு சந்தோஷமாக போட்டு காத்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு சந்தோஷப்பட்டு வாழ்க்கை ஓட்டுங்க. இனி ஒரு நல்ல செய்தியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.